பேங்க் லோன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு லோன் இருந்துகிட்டே உலக இருக்கும். லெவல்ல ஃபேமஸ் 5ஆம் ஆக தேதியில போறாரு. பிறந்தவங்களுக்கு உலக எப்பயுமே லெவல்ல. ஆமா. லோன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த லோனை வந்து கொஞ்சம் வரைய இவங்க சரி பண்றதுக்கு யோ, 5ஆம் உங்களுக்கு இடம் போய் தெரியாதா? தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவம் எப்படி இருக்கு, அந்த 5ஆம் பாவம் இது யாரு, அவங்க என்ன பண்றாங்க இதை பார்த்துட்டு 5ஆம் பாவம் திரிசூன்யமா இருக்கா, அஸ்தமனமா இருக்கா, வக்கரமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்க அதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். இதை பத்தி விரிவா நம்ம வகுப்புல பேசுவோம், உயர்நிலை வகுப்புல. ரைட். அதுக்கடுத்து 6ஆம் எண். 6ஆம் எண்ணா சுக்கிரன் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 6ஆம் எண் சுக்கிரனாக இருந்தாலும் சுபகரமாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஏதேனும் ஒரு நோய்கள் எப்பயுமே இருக்குது. குறிப்பாக அந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு தூரப்பார்வை கிட்டப்பார்வையும் கிட்னி ஸ்டோனும் சரிங்களா, அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் அந்த மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பாருங்கள் முடி தொந்தரவுமே இருக்குது சரிங்களா. முடி அது ஏதாவது அடர்த்தியாக இல்லாதது,